ஃபைனலாக Redmi 12 4G and 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. பட் இந்த லான்ச் ஈவெண்ட்டில் வந்து இந்த ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் அடிஷ்னல் கூடவே வந்து ஸ்மார்ட் வாட்ச், டிவி, எக்கச்சக்க ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து Redmi 12 5G ஸ்மார்ட் ஃபோன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் இவங்க என்ன ஸ்பெக்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க, எந்த விலைக்கு மார்க்கெட்டில் கொண்டு வந்திருக்காங்க, ஸோ இனிஷியல் லான்ச் ஆஃபர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். அண்ட் அப்கமிங் ஃப்ளிப்கார்ட், அமேசானோட சேல் டேட் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டோட ப்ளஸ் மெம்பர்ஸாக இருக்கட்டும், அமேசான் பிரைம் மெம்பர்ஸ்க்கு வந்து இந்த மாதம் 3ஆம் தேதியிலேருந்து சேல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த சேல் வந்து ஆல்மோஸ்ட் நிறைய கேட்டகரிஸ்லேருந்து எக்கச்சக்கமான சூப்பர் டீல்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி சேலில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் திங் வந்து அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் ரெகுலர் ப்ரைஸை விட ட்ராப் ஆகும். ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து பேங்க் டிஸ்கவுண்ட் தராங்க. இந்த மாதிரி டபுள் டிஸ்கவுண்ட் நம்ம கிளைம் பண்ணி பெரிய அளவுக்கு வந்து சேவ் பண்ண முடியும். ப்ளஸ் இந்த மாதிரி சேல் டைமில் வாங்கும்போது நம்ம வாங்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ஒரு பெட்டர் வேல்யூவும் கிடைக்கும். நம்ம சேனலுக்காக டெலிகிராமில் ஏடிடி டீல்ஸ்னு ஆஃபர் சேனல் வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஆன்லைனில் இருக்கக்கூடிய சேல் டைம், நான் சேல் டைம்லேயுமே வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து கூப்பான் டிஸ்கவுண்ட், அடிஷ்னல் பேங்க் டிஸ்கவுண்ட், ஒரு சில லைட்னிங் லூட் டீல்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும். அதெல்லாமே தேடி கண்டுபிடிச்சி ரெகுலராக நம்ம அங்கே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க வந்து மறக்காமல் டெலிகிராமில் ஏடிடி டீல்ஸ்னு சர்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஜாயின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ Redmi 12 4G ஸ்மார்ட் ஃபோன் நம்ம பார்த்தோன்னா ஒரு வேரியண்ட் வந்து அண்டர் 10,000 கொண்டு வந்திருக்காங்க. 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து எஃபெக்டிவாக வந்து நமக்கு 10,999 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குயிக்காக ஸ்பெக்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஃபோனோட பில்டுன்னு பார்க்கும்போது கிளாஸ் பில்டு, கொரில்லா கிளாஸ் 3 யூஸ் பண்ணி ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. 8.1 mm திக்னஸ் இருக்குது, 199 grams வெயிட் இருக்குது. பட் இந்த வாட்டி ஃபோனை வந்து பாக்ஸியர் டிசைனில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு பாக்ஸியர் டிசைன் கம்ஃபர்டபுளாக இருக்குமா, இல்லை கர்வ்டு பேக் ஃபோன் கம்ஃபர்டபுளாக இருக்குமான்றது மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அடிஷ்னலாக வந்து IP53 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் ஸ்பிளாஷஸ் வந்து ரெசிஸ்ட் பண்ணும். பட் ஃபோன் எடுத்துகிட்டு போய் தண்ணியில் போட்டுறாதீங்க. ஸோ இந்த ஃபோனோட கலர்ஸ்னு பார்க்கும்போது சில்வர், ப்ளூ அண்ட் பிளாக்னு 3 கலர்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு இல்லைனா ஒரு சிம் கார்டுன்னு ஒரு SD கார்டு போட்டு யூஸ் பண்ணலாம். டூவல் 5G சிம் சப்போர்ட் இருக்குது. இந்த வாட்டி IR பிளாஸ்டர் இருக்குது. அண்ட் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் வந்து ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஸ்பீக்கர் விஷயத்துக்கு வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் தான். அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்னு பார்க்கும்போது சைட் மவுண்டட் அந்த பவர் பட்டன்லேயே வந்து எம்பட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் பேசிக்கான சென்சர்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. எதையும் ஸ்கிப் பண்ணல. டிஸ்பிளே விஷயத்துக்கு வந்து 6.79 inch கொஞ்சம் பெரிய சைஸ் டிஸ்பிளே. IPS LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. 90Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. 240Hz டச் சாம்பிளிங் ரேட் சப்போர்ட் இருக்குது. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் மேக்ஸிமமாக வந்து 515 inch பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. 12-13,000 ரூபி ப்ரைஸில் நம்ம காமனாகவே LCD தான் பார்த்துருக்கோம். ஒரு சில ஃபோன்ஸில் தான் வந்து ரொம்ப ரேராக AMOLED பார்க்குறோம். பட் அதுவும் வந்து ஸ்னாப்ட்ராகன் 680 மாதிரி ஃபோன்ஸில் வந்து AMOLED கொடுத்துட்றாங்க. சாஃப்ட்வேர் விஷயத்துக்கு வந்து Android 13 மேலே பில்ட் பண்ண MIUI 14 வருது. ஷாமிலேருந்து 2 மேஜர் அப்டேட் அண்ட் 3 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்கறதா சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஃபோனில் வந்து நமக்கு MIUI டயலரோட வருது. பேட்டரி விஷயத்துக்கு வந்து 5000 mAh பேட்டரி. பாக்ஸில் வந்து 22.5 வாட் சார்ஜர் தராங்க. பட் ஃபோன் வந்து 18 வாட் வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. கேமரா விஷயத்துக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 8 MP அந்த பஞ்சுவல் டிஸ்பிளேல தராங்க. ரியரில் வந்து 2 கேமரா தான். 50 MP மெயின் கேமரா, இன்னொன்று அடிஷ்னலாக வந்து ஒரு 2 MP இருக்குது. ஸோ எஃபெக்டிவாக பார்த்தோன்னா பின்னாடி வந்து ஒரு கேமரா தான். பட் ஷாமி வந்து கேமரா விஷயத்தில் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து கண்டிப்பாக நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தெரிய வரும். பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 2 யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 4 nm பேஸ்டு ப்ராசர். ஷாமிலேருந்து இந்த செக்மெண்ட்லேயே வந்து நாங்கள் தான் ஃபஸ்ட்டு 4 nm ப்ராசரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்றாங்க. Adreno 613 GPU இருக்குது. அண்ட் X61 மோடம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெட்டர் 5G ஸ்பீட்ஸ் கிடைக்கும்னு ஷாமிலேருந்து கிளைம் பண்ணுறாங்க. Wi-Fi 5 சப்போர்ட், கரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட் எல்லாமே இருக்குது. அண்ட் 5G ஃபோனில் ப்ரோ எத்தனை 5G பேண்டுன்னு கண்டிப்பாக கேட்பீங்க. 12 5G பேண்ட் இருக்குது. டூவல் 5G சிம் சப்போர்ட் இருக்குது. இந்த ப்ராசர் வந்து இந்த செக்மெண்ட்டே வந்து பயங்கரமாக டாமினேட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து மோஸ்ட் பவர்ஃபுல்லான ப்ராசர். பட் என்ன மேஜர் ட்விஸ்ட்னு பார்க்கும்போது இதை வந்து TSMC மேனுஃபேக்சர் பண்ணல, சாம்சங் தான் இந்த வாட்டி மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. சாம்சங் மேனுஃபேக்சர் பண்ண எக்ஸினோஸ் டென்சார்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சாம்சங் கிட்ட வந்து தெர்மல் மேனேஜ்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா ப்ராசர் இன்னும் கொஞ்சம் பெட்டர் எஃபிஷியண்டாக இருக்கும். நமக்கு தெர்மல்ஸ் எல்லாமே வந்து இதில் எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம ஃபோன் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தெரிய வரும். பெஞ்ச்மார்க் ஸ்கோர்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் பிராக்ல இருக்க மற்ற ஃபோன்ஸையுமே பயங்கர டாமினேட் பண்ணுற அளவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஆஃபர் பண்ணுது. LPDDR4X RAM சப்போர்ட் இருக்குது. UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனை வந்து மொத்தமாக ஒரு 3 வேரியண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. 4+128GB வேரியண்ட் வந்து 11,999க்கும், 6/128 வேரியண்ட் வந்து 13,500 அண்ட் 8/256GB வேரியண்ட்டும் இருக்குது. அது வந்து 15,500 லான்ச் பண்ணியிருக்காங்க. இனிஷியல் லான்ச் ஆஃபர்ஸ்னு பார்க்கும்போது ICICI கார்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ஃப்ளாட்டாக 1000 ரூபி டிஸ்கவுண்ட் தராங்க. ஸோ நான் சொன்ன ப்ரைஸ்ல வந்து எஃபெக்டிவாக ஒரு 1000 ரூபாய் வந்து கம்மி பண்ணிடுங்க. 6+128GB வந்து மோஸ்ட் ஒரு ஐடியலான வேரியண்ட். பேங்க் ஆஃபர்லாம் யூஸ் பண்ண முடிஞ்சா வந்து 12,500 எஃபெக்டிவாக வாங்க முடியும். ஆகஸ்ட் 4ஆம் தேதியிலேருந்து சேலுக்கு கொண்டு வராங்க. இந்த ஃபோனை பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 2 வந்து பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், தெர்மல் மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே வந்து சொதப்பாமல் இருந்தால்
அண்டர் 13,000 ஒன் ஆஃப் தி ஐடியல் ஃபோனாக இருக்கும். இப்போ எந்தளவு பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சேலில் வந்து நானும் வந்து ஆர்டர் பண்ண ட்ரை பண்ணுறேன். மோஸ்ட்டாக கவரேஜ் நம்ம பார்த்தோன்னா நம்ம பழைய சேனலில் வந்து கவரேஜ் இருக்கும். ஸோ பழைய சேனல் நீங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கல அப்படின்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அங்கேயே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஸ்மார்ட் வாட்சஸ் TWS வீடியோஸ்லாம் அங்கே வந்துட்டு இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டெலிகிராமில் ATT டீல்ஸ் சேனல் வந்து நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டீல்ஸ் சேனலில் எக்ஸைட்டட் டீல்ஸ் எல்லாமே வந்து ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சேல் டைம்னு சொல்லவே தேவையில்ல, பேக் டு பேக் வந்து பயங்கரமான டீல்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ எதையுமே வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம், அங்கேயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.